4ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம இது என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு, ஏன் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நம்ம நேற்றோட மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம், நம்ம லைனை மேலே கட் பண்ணி ப்ரீமியம் கொடுக்கல. அதாவது இந்த இடத்துல ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகலை. ஸோ கேப்புக்கு சான்ஸ் இருக்கணும், அது இன்றைக்கி நடக்கலை. ஸோ ஆனால் கேப் டவுன் நடந்திருக்கு. அதுக்கு மாறாக ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த சினாரியில் நடக்காது, லாஜிக்காக நடக்காது. ஸோ ஷாக்கிங்காக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்பவுமே என்ன சொன்னோம், என்ன நடந்தாலும் நம்ம லைன் வந்தால் தான் ட்ரேடருக்கு சொல்லியிருக்கோம். இதுதான் தாரக மந்திரம். ஓகேங்களா? காலையில் ஃபஸ்ட் மார்னிங் லைன்லேயே ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேலே புஷ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை. ஃபஸ்ட் மார்னிங் ஒரு 3 கேண்டில் நல்ல ஸ்ட்ரென்த்தான கேண்டில் புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் தரல. ஏன் தரல? இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டி மேலே போக வேண்டியதை யார் தடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சேமேஸ் அதே மாதிரி இன்றைக்கி என்னவா இருந்தாங்க, ஏன் இதோட இது மேலே போகிற தடுச்சு, நீங்கள் ஏன் வால்யூம் தரல, ஏன் ப்ரீமியம் தரல அப்படின்றத அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், மார்க்கெட் எப்போ வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், எப்போ வந்து மார்க்கெட் லாஸை கொடுக்கும், டிகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இந்த லைனுக்கு வரும்போது மட்டும்தான், அதாவது நம்ம லைனுக்கு வரும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும், இல்லைன்னா ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகாது. நம்ம வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கோம். சரி, இந்த சைடுவேஸ், இதுக்குள்ளே நடந்த சைடுவேஸுக்குள்ள இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்காங்க, பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன? இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ். ஸோ இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்தால் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒருத்தங்க கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சீசா மாதிரி மேலே எங்கேயும் மூவ் பண்ணி டிகே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அது மட்டும் தான் நடந்திருக்குது. ஸோ அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், டிகே பண்ணால் நம்ம மார்க்கெட்டில் எனக்கு என்ட்ரு ஆகவே கூடாது, சைடுவேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டிகே எப்போ நேராகும் அப்படின்னா, இப்போ இவங்க 130 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க 70 பாயிண்ட் பாசிட்டிவ் வரணும் நிஃப்டி. மேபி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன் சைடு ரேலி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் பேங்க் நிஃப்டி அவங்க இடத்த விட்டு கொடுக்கல, நிஃப்டியும் அவங்க இடத்த விட்டு கொடுக்கல. ஸோ இதுதான் டிகேக்கான ரீசனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இடம் வந்தால் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிட்டு காலையிலே அச்சீவ் பண்ணிட்டு நம்ம பேசாமல் கம்மன்னு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதர் தென் நம்ம நிச்சயமாக இன்றைக்கி வேறு எங்கே நீங்கள் இப்போ எடுத்து ட்ரை பண்ணியிருந்தாலும் லாஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த சேனலோட அடிப்படை நோக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், லைன் வந்தால் ட்ரேட் எடுங்க, வேறு எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எவர்கிரீன் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பீங்க. அதர் தென் யூ லூஸ் யுவர் மணி, எல்லா டைமும் எல்லா இடத்துலையும் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம். 5ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 22,185, 22,248, 21,937, 21,852 அப்படின்றத லெவல்ஸாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ரெண்டுலேயுமே ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணும், கீழே இருக்கிற ரெண்டு சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணும். இதை ஒவ்வொன்றையும் பிரேக் அவுட் பண்ணும்போது அகைன் அடுத்த லைனுக்கு போகும், இல்லை அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பேங்க் நிஃப்டி ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், லிக்விடிட்டிக்குள்ள தான் ப்ளே ஆக போகுது. ஓகே, இந்த லெவல்ஸை மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்றதான் எங்கள் விஷயம். மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், மேபி இங்கேருந்து இங்கேயும் போகலாம், இங்கேருந்து இங்கேயும் வரலாம், அகைன் இங்கேயும் வரலாம். சரிங்களா? இல்லை டைரெக்டாகவே மார்க்கெட் வந்து இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் இதையும் பிரேக் அவுட் பண்ணலாம் கீழே. ஸோ அப்போ நம்ம லைன் வந்தால் ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நம்ம லாஜிக்கு திரும்ப சொல்கிறோம், எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எங்கே வந்தால் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் கொடுக்குன்றதா சொல்லிட்டு இருக்கோம் ரிப்பீட்டடாக. ஸோ இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் இருக்கும். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். நன்றி.